விவாதங்களை நடத்தலாம் அப்படின்னு பிரதமர் மோடி முன்னாடியே கேட்டுக்கிட்டாரு. அப்படி இருந்தும் கூட வந்து ஒத்தி வச்சுட்டாங்க. ஆக்கப்பூர்வமான விவாதத்தை மோடிட்டு எதிர்பார்க்க முடியுமா? நீ முதல்ல ஹவுஸ மதிச்சவனா? நீ சபை நடவடிக்கைகள்ல முழுவதுமாக கலந்து கொண்ட பிரதமரா? இல்லையே. பிரியங்காவும் நாடாளுமன்றத்துல வரப்போறாங்க இப்ப. அதை எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு ராகுல் காந்தி வாங்கிய வாக்கை விட அதிக வாக்கு பெற்றிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்துக்கு வரப்போறாங்க. அந்த வயநாடு மக்கள் அவரை ஒரு இந்திரா காந்தியாக பார்த்தார்கள். அவர் இந்திரா காந்தி தான் என்பதை நாடாளுமன்றத்தில் நிரூபிக்க வேண்டிய கடமை பிரியங்கா காந்திக்கு இருக்கிறது. த இங்கிலாந்து எக்ஸ்பிரஸ் தட் எவரி மேன் வில் டூ ஹிஸ் டியூட்டிமாங்க. அது மாதிரி நாடு உங்களிடத்தில் நிரம்ப எதிர்பார்க்கிறது. அதை நிரூபிக்க வேண்டிய கடமை பிரியங்காவுக்கு இருக்கிறது. ஆனா நேரு குடும்பத்திலேருந்தே இப்போ 3 பேர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. ஆமா. இப்போ இது வந்து ஒரு குடும்ப அரசியலா இன்னும் விமர்சனங்கள் அதிகரிக்காதா? அதிகரிக்காது. அப்படின்னா ஏன் வயநாட்டில் இவ்வளோ ஓட்டு போட்டோம்? நேருவை பற்றி பேசுவதுக்கெல்லாம் உங்களுக்கு தகுதி கிடையாதுங்க. நேரு இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர். ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க நீங்க. இந்தியாவில் இந்து மதம், பௌத்தம், சமணம், சீக்கியம் போன்ற மதங்கள் மண்டி கிடந்த இந்தியாவில் மதங்களின் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு பகுத்தறிவாளன் இந்த இந்தியாவில் பல்வேறு நிறங்களும் மொழிகளும் உள்ள ஒரு நாட்டில் ஒரு பகுத்தறிவாக ஆளன் இந்த நாட்டில் பிரதமராக இருந்தான்னா அது இந்த பெருமை நேருவுக்கு தான் உரியது. இன்னைக்கு இருக்கிற ஐஐஎம், இன்னைக்கு இருக்கிற ஐஐடிக்கு இந்த நாட்டை கொண்டு வந்தவர் நேரு. சர்வதேச அரங்கத்தில் இந்தியாவினுடைய புகழை நிலைநிறுத்திய பிரதமர். அமெரிக்காவினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய ஜான் கென்னடியை, இந்தோனேஷியாவினுடைய அதிபர் சுகர்னோவை, மார்ஷல் டிட்டோவை, எகிப்தின் அதிபர் நாசரை இந்த நாட்டில் ஆணையிடுகிற இடத்துல அன்னைக்கு இருந்தவர் நேரு. தன்னுடைய மனைவி கமலா நோயிற்று சுவிட்சர்லாந்தில் சிகிச்சை பெற்ற நேரத்தில் என்னை சந்திக்க 2 நிமிடம் வாய்ப்பு தாருங்கள் என்று முட்டாள் மூர்க்கன் முசோலினி கேட்ட பொழுது என்னை சந்திக்கிற தகுதி முசோலினிக்கு இல்லைன்னு சொன்னவன் பெயர் நேரு. புரியுதா? அந்த நேரு குடும்பத்துக்கு இந்த நாடு கடமைப்பட்டிருக்கிறது. இல்ல அவங்க தான் இந்த இந்தியா வாழணுமா என்ன? திரும்ப திரும்ப அவங்க ஆண்டாதான் இந்த நாட்டில் மதச்சார்பின்மை நிற்கும். அதை அவங்க நிரூபிச்சிருக்காங்க. மீண்டும் மக்கள் நிரூபிப்பார்கள்.